ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்னைக்கு விமன்ஸ் டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் 5 மணிக்கு படூர் ரவுண்டானா கிட்ட எல்லாருமே வந்துட்டோம். எல்லாருமே இந்த ஓஎம்ஆரில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா சகோதரிகளும் வந்தாச்சு. 5 மணிக்குனா நாங்களாம் 4:30க்கே போய் நின்றுடுவோம். ஒரு வார்ம் அப்காக இப்போ பார்த்திங்கன்னா குட்டியாக ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காலையில் 4 மணிக்கு எழுந்து வந்த உடனே எனக்கு டீ ரொம்பவே ரெடியாக இருந்தது. சூடாக குடிச்சிட்டு இப்போ கிளம்பி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். இந்த வாக்கத்தான் எதுக்காக நடக்குது, இது 1 வீக் முன்னாடியே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். மார்பக புற்றுநோய் இது நிறைய பேருக்கு தெரியாமையே பிறகு முற்றியல் நிலையில் ரொம்பவே கடினமாக கஷ்டப்படுறாங்க. அந்த விழிப்புணர்ச்சி வேணும்னுட்டு தான் இந்த வாக்கத்தான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மாற்றத்தை நோக்கி அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்த்து நம்மளும் இப்போ ஒரு வாக்கத்தான் நம்ம போக போகிறோம். இதுக்கு வாலண்டியர்ஸாக நான் முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இது எப்போ நடக்குது, எப்போ வரணும் அப்படின்றது ஒரு ஆட்லாம் கூட கொடுத்துருந்தேன். அதையும் இதில் நான் சேர்த்து வைக்கிறேன். ஸோ இதை மாதிரி நல்லா காலையில் வந்து டான்ஸ் ஆடுறது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை மாதிரி டெய்லியும் ஒரு 5 மணிக்கு எழுந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் இன்னுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஜாலியாக இது மாதிரி ஆடி முடிச்சுப்போம். பெண்கள் முன்னேறி எந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா, 4:30 மணிக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குதுன்னு பாருங்கள். இவங்களுக்கு கிடச்சிருச்சு, எல்லாருக்கும் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, ஒரு தட்டு ஒவ்வொரு நிலை அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு சில பேருக்கு கிடச்சிருக்கு, இன்னும் அடித்தட்டில் இருக்கவங்களுக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முன்னேற்றங்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்பட தான் செய்யும். என்ன தான் ஏற்பட்டாலும் வன்கொடுமைகள் நடந்துட்டு தானே இருக்குது அப்படின்னு ஒரு சைடில் சொல்கிறாங்க. ஆமாங்க, எதையுமே நம்மளால் மறுக்க முடியாது. எந்த அளவுக்கு பெண் சுதந்திரம்ன்றது ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கு இரக்கங்களும் இருக்க தான் செய்யுது. அதை மறுக்கிறதுக்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் கிளம்பி போகும்பொழுது எங்களுக்கு இங்கே கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து இளநீ அப்புறம் தண்ணி இதை மாதிரி ஒரு கேப்பும் கொடுத்துட்டாங்க. படூர் ரவுண்டானாவில் ஆரம்பித்து செட்டிநாடு மருத்துவமனை கேளம்பாக்கம் இதன் வழியாக நாங்கள் போயிட்டு திருப்பி ஒரு யூட்டர்ன் அடித்து அந்த படூர்கிட்ட வரோம். இந்துஸ்தான் காலேஜ் இதை ஒட்டி தான் எங்களோட வாக்கத்தான் நடைபெற்றது. Excuse me. ஆம்புலன்ஸ் வசதிகள், காவல்துறை இவங்களோட பாதுகாப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தாங்க. காலையிலே ஆரம்பிச்சிட்டதால் இந்த சாலையும் நமக்கு ஒரு விசாலமாகவே இருந்தது. இது நடக்கும் வழியில் வந்து நமக்கு இங்கே போக்குவரத்துகளில் கொஞ்சம் நேரம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் 2 சக்கர வாகனங்கள்லாம் போயிட்டு தான் இருந்தது. ஓஎம்ஆர் இவ்வளோ காலியாக பார்க்குறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஸோ அப்படியே நடந்துகிட்டே எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டே போனோம். ஜான்சி மேடம், விமன்ஸ் டேக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்குது உங்களுக்கு தெரியாதாம்மா? தெரியாதே. மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையிலிருந்து அவங்க ஒரு வாக்கத்தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம படூர் பஞ்சாயத் அண்ட் சுப்ரீம் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் பண்ணுறாங்க. எதை மையப்படுத்தி இதை நடத்துகிறாங்க? நம்ம லேடிஸ்க்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக தான் பண்ணுறாங்கம்மா. எத்தனை மணிக்கு மேடம் நடக்குது இது? மார்னிங் 5 o'clock. வேற என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது மேடம் இதில்? என்னன்னா அவங்க வந்து சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு மார்க்கெட் லான்ச் பண்ணுறாங்க. லேடிஸ்க்கு இது ரொம்ப ஸ்பெஷல்மா. டோன்ட் ஃபர்கெட் March 8. மறந்துடாதீங்க, எல்லாரும் வந்துடுங்க. ஒரு வாரம் முன்னேருந்தே வாலண்டியர்ஸ் எல்லாமே இதை மாதிரி குட்டி குட்டியாக ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லா இடத்துலையும் நாங்கள் பரவ செய்தோம். இதன் காரணமாக தான் இன்றைக்கி அணிவகுத்து பிங்க் நிறத்தில் இவ்வளோ பெண்கள் திரண்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரே நிறத்தில் இது மாதிரி பிங்க் நிறத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்து கண்டு கழிச்சிட்ருக்கீங்க. March 8 மகளிர் தின கொண்டாட்டம். இதற்கான வரலாறு பார்க்கலாம். 1909ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி நியூயார்க் நகரில் அமெரிக்கா
சோஷியலிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்த மகளிர் தினம்தான் முதல்ல அறிவிக்கப்பட்டது. அதன் காரணமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர துவங்குச்சு. ஒற்றுமையோட கம்யூனிஸ்ட் ஆர்வலர்களும் இதில் பார்த்திங்கன்னா தொடர்பு பட ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து வர ஆண்டுகளில் கிளாரா ஜெட்கின் கோப்பன்ஹேகன் அங்கே 1910 சர்வதேச சோஷலிச மகளிர் மாநாட்டில் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட உழைக்கும் பெண்கள் தினம் இதன் அடிப்படையில் கொண்டாடதான் முன்மொழிஞ்சாங்க. ஆனால் தேதி நிர்ணயிக்கப்படலை. அடுத்த ஆண்டு ஐரோப்பா முழுவதும் பார்த்திங்கன்னா சர்வதேச மகளிர் தினம் ஆர்ப்பாட்டங்கள். அடுத்தது உரிமை கோருதல்னால் வாக்குரிமை. அப்போவே நிறைய பேருக்கு வாக்குரிமை பெண்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதோடு இல்லாமல் இந்த ஆடைகள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கான ஊதியம் வேறுபாடு இருக்கும். ஆண்களுக்கு ஒரு மாதிரி, பெண்களுக்கு ஒரு மாதிரி. இதை எதிர்த்தும் அவங்க பார்த்திங்கன்னா போராட்டம் செய்தாங்க. வாக்குரிமை, சமமான ஊதியம் அப்படின்ற அடிப்படையில் ஆரம்பிச்சது தான் இந்த பெண்களுக்குரிய போராட்டம், பெண் உரிமைக்கான போராட்டம். 1917 ரஷ்ய புரட்சி பெண்கள் பங்கை பார்த்திங்கன்னா கௌரவிக்கும் வகையில் விளாடிமிர் லெனின் 1922 மார்ச் 8 சர்வதேச ஒரு மகளிர் தினமாக அறிவிக்கிறார். விளாடிமிர் லெனின் அவர் அறிவித்த அந்த மார்ச் 8 தான் சர்வதேச அளவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே கொண்டாட ஆரம்பித்தாங்க. முதல்ல நம்ம பார்க்கும்பொழுது கம்யூனிஸ்ட் நாடுகள் மட்டும்தான் இருந்தது. அடுத்தது 1977 ஐக்கிய நாடுகளும் பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடு சபையும் அவங்களும் ஊக்குவிச்சாங்க. அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம எல்லாருமே இந்த மார்ச் 8 அப்படின்றத ஒரு மகளிர் தினமாக கொண்டாடுறோம். பெண்களுக்கு வாக்குரிமை, சமமான ஊதியம், இதை தொடர்ந்து ஏற்பட்ட போராட்டம் தான் இன்னைக்கு அளவும் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி எல்லாருக்குமே சமமான உரிமை கிடச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆமாங்க, சமமான ஊதியம்ன்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு வீடு கட்டும் பணி, சிவில் ஒர்க்கில் வேலை செய்கிறாங்கன்னும் பொழுது உதவி புரியறதுக்காக இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள். பெண்கள் பார்த்திங்கன்னா சித்தாள்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்கள் பெரியாள் சொல்லுவாங்க. பெரியாள்னா 1200 ரூபா. இதுவே சித்தாள்னும் போது 800 ரூபா. அதை மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இவங்களுக்கும் அவளுக்கும் வித்தியாசம் வரா மாதிரியே தான் வச்சுருக்காங்களே தவிர சித்தாளுக்கும் பெரியாளுக்கும் சமமான ஊதியன்றது எங்கேயுமே கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டு சின்ன லெவலில் நான் இதை சொல்கிறேன். போக போக எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த ஊதிய வேறுபாடுன்றது இன்னையாலையும் இருந்துட்டு தான் இருக்குது. என்ன தான் நம்ம போராட்டம் பண்ணாலும் வாக்குரிமை கிடச்சிருச்சு. ஆனால் அந்த சரிசமமான ஊதியம்ன்றது கிடச்சிருக்கானா நிறைய மகளிருக்கு இன்னும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி போகிற இந்த மகளிர் எல்லாமே மார்பக புற்றுநோய், இதர் விழிப்புணர்ச்சி காரணமாக மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படணும்னுட்டு எல்லோரும் இங்கே பார்க்கத்தான் போகிறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விமென்ஸ் டேக்காக மார்பக புற்றுநோய் இது விழிப்புணர்ச்சிக்காக தான் எல்லாருமே இன்றைக்கி வாக்கத்தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த விழிப்புணர்ச்சி எல்லா மகளிருக்கும் வேணும். வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து நல்ல வயசான வரையும் உழைச்சிட்டே இருக்காங்க. அவங்கள கண்டிப்பாக பார்த்துக்கணும் பொழுது இதை மாதிரி விழிப்புணர்ச்சி எல்லா மக்களுக்குமே வேணும். வாங்க வாக்கத்தான் என்னோட கண்டினியூ பண்ணுங்க. பின்னாடி வரங்க கண்டினியூ பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம வாக்கத்தான் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன ஷாப்பிங் தான். இன்னைக்கு ரொம்ப ஃபன் பண்ணி மறந்து கூட கிச்சன் பக்கம் போயிடாது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அப்படியே ரொட்டேட் பண்ணி எல்லாரையும் காட்டுங்க. நல்ல கிருஷ்ண சுற்றுங்க. கடைகள் என்ன காட்டுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் வாக்கத்தான் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே இருக்க மார்க்கெட் பார்த்தீங்க. அடுத்தது என்ன, எல்லோரும் சேர்ந்து பலூனை பறக்க விட போகிறோம். அதையும் எங்களோட சேர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வாக்கத்தான் முடித்த உடனே எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து இளநீர், அடுத்தது ORS எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாங்க. வந்தவுடனே எல்லா மகளிரும் குளிச்சுட்டு இலைப்பாறணும். அடுத்தது இங்கே நமக்கு கொஞ்சம் பலூன்ஸ் கொடுப்பாங்க. அதையும் பறக்க விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாக்கத்தான் பங்கேற்றதுக்காக சர்டிஃபிகேட்டும் ஒரு மெடலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எல்லாருமே வாங்கிட்டு நாங்கள் கிளம்ப துவங்கிட்டோம். ஆமாங்க, என்ன தான் வெளியில் ஃபன் பண்ணாலும் இப்போ லஞ்சு போய் ரெடி பண்ணணும்ல. நமக்காக ஒரு டீயை போட்டு கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்கன்னும் பொழுது
நம்ம போயிட்டு லஞ்சு ரெடி பண்ணி தானே ஆகணும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம சம உரிமை எனக்கு போராட்டம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெண்கள் தவறு செய்கிறாங்க. சம உரிமை அப்படின்னும் பொழுது நமக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்குதோ அந்தளவுக்கு நம்மளோட கடமைகளும் செய்யணும். பெண்களுக்கான உரிமை அப்படின்றது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தவறான கண்ணோட்டத்தில் போயிடுது. நான் ஏன் சமைக்கணும், நான் ஏன் செய்யணும், நான் ஏன் அடிமையாக இருக்கணும் அப்படின்ட்டு குடும்ப வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சீர்குலைக்கிற அளவுக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம். நம்ம அடிமையாக இருக்கிறதுன்றது வேறு. சில இடங்களில் நம்மளோட புத்திசாலித்தனத்தை கையாண்டு நல்ல ஒரு நிலைக்கு குடும்பத்தை கொண்டு வரதுன்றது வேறு. இதற்கான ஒரு வித்தியாசன்றது நிறைய பெண்களுக்கு தெரியறதில்லை. அதனால தான் இப்போ நிறைய பேர் விவாகரத்து அப்படின்னு போய் நிற்கிறாங்க. உடனே சொல்லிவிடுங்க, பிடிக்கலனா விவாகரத்து தானே பண்ணணும்னுட்டு. ஆனால் இப்போ அதை மாதிரி போகிறதில்ல. நான் தனியாக இருக்கணும், எனக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்ட்டு மாறுபட்ட கருத்துக்கள் நிறையவே வருது. பெண் சுதந்திரம் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு போராடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கான கடமைகளையும் நம்ம சீராக செய்யணும். அதிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக நினைக்கிறது நமக்கான ஒரு சோம்பேத்தனம் தான் சொல்லணும். எல்லா விஷயத்துலேயும் பாசிட்டிவ் ஒன்று இருக்கும்போது நெகட்டிவ் இருக்குதாங்க செய்யும். அதை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நாங்கள் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு பலூனை பறக்க விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்துக்கள் தான். உங்களுக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்கும். கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆரோக்கியமான முறையில் விவாதிக்கலாம். பாய்.